12 யூரோப்பியன் கண்ட்ரீஸ், அதுவும் வெறும் 1 மந்தில். இதுதான் நம்மளோட என்ஜாய்மெண்ட் ட்ரிப். ஸோ இந்த ட்ரிப்பில் வந்து நான் 12 யூரோப்பியன் கண்ட்ரீஸ் சுற்றி பார்க்க போகிறேன். அதுவும் எல்லாத்தையும் உங்களுக்கு பிஓவி ஆங்கிளில். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படும். ஹாய், ஹலோ, வெல்கம் டு நாஸ் இன்டர்நேஷ்னல் டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஆக்சுவலி நம்ம இன்றைக்கே வந்து ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். வி ஆர் ஆன் சென்னை ஏர்போர்ட். ஸோ இது வந்து சென்னை ஏர்போர்ட்டோட லான்ச். ஸோ இங்கேருந்து நம்ம ஆக்சுவலாக பெங்களூர் போனோம், அண்ட் பெங்களூர்லேருந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வந்து துபாய்க்கு போவோம். இப்போ நம்ம லான்ச்சில் இருக்கோம். ஸோ லான்ச்சில் வந்து நீங்கள் ஃபுட்ஸ் எடுத்துக்கணுன்னா நீங்கள் வந்து பேசிக் பிஸ்னஸ் கார்டு ஒன்று வச்சுருக்கணும். ஸோ பிஸ்னஸ் கார்டு இருந்துச்சுன்னா நீங்கள் ஆப்வியஸ்லி ஃபுட்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ இங்கேருந்து நம்ம பெங்களூர் போகிறதுக்கு வில் கோ ஆன் இண்டிகோ ஃப்ளைட், அண்ட் ஆஃப்டர் தட் அங்கேருந்து இறங்கி நம்ம பஸ் பிடிச்சி பெங்களூர்லேருந்து நம்ம வந்து துபாய்க்கு போவோம். ஸோ ஃபைனலி நம்ம பெங்களூர் ஏர்போர்ட்டுக்கு வந்து சேர்ந்துட்டோம். அண்ட் இங்கே ஆக்சுவலாக நம்ம டொமஸ்டிக் கனெக்ஷன்ஸில் நம்ம இருக்கோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, பெங்களூர் ஏர்போர்ட்டை கொஞ்சம் சுற்றி பார்த்துட்டு, அங்கே இருக்க லான்ச்லலாம் கொஞ்சம் என்ன இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்துட்டு, கொஞ்சம் கன்னடாவும் பேசிவிட்டு நம்ம என்ன பண்ணலான்னா, அங்கேருந்து கொஞ்சம் வாக் பண்ணி நம்ம வந்து இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டுக்கு போகணும், பெங்களூர் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டுக்கு. ஸோ அங்கேருந்து தான் நமக்கு துபாய்க்கு ஃப்ளைட் இருக்குது. ஸோ இப்போ நம்ம பெங்களூர் ஏர்போர்ட்குள்ளே தான் இருக்கோம். டொமஸ்டிக் டு இன்டர்நேஷ்னல் போகிறதே ஒரு பெரிய லாங். இதில் நம்ம பஸ்ஸு பிடிச்சி நடந்து ரொம்ப லாங் போக வேண்டியது வரும். ஸோ நீங்கள் வீடியோவில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அப்புறம் இது தாங்க உல்ஃப்காங் பக் கிச்சன் பார். இது வந்து ஆக்சுவலாக என்னோடய ஃபேவரட் ஒரு லான்ச். இது பெங்களூர்லேயே இருக்குது. ஆனால் இங்கே வந்து எல்லாமே செம்ம ரேட்ஸாக இருக்கும். உங்கள்கிட்ட காசு நிறையா இருந்துச்சுன்னா மட்டும் நீங்கள் இங்கே டிஷ்ஷஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஆப்வியஸாக. ஸோ இதுதான் நம்மளோட செக் பாயிண்ட். ஆக்சுவலி இங்கேருந்து நம்ம வந்து ஒரு 5 மினிட்ஸ் ஆர் 10 மினிட்ஸ் நம்ம ட்ராவல் பண்ணி போனோன்னா, வாக் பண்ணி போனோன்னா நமக்கு இன்டர்நேஷ்னல் ஏர்லைன்ஸோட கனெக்ட் ஆகிறதுக்கு பஸ் வந்து வர டெர்மினல் நமக்கு கிடச்சிரும். ஸோ அங்கே போய்ட்டு நம்ம பஸ் ஏறி தான் நம்ம வந்து இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டுக்கு நம்ம போய் ஆகணும். ஆக்சுவலி துபாய் போகிறதுக்கு நானே எத்தியாத் ஏர்லைன்ஸ் தான் பிடிச்சிருக்கேன். திஸ் இஸ் த பெஸ்ட் ஏர்லைன்ஸ் ஃபார் துபாய் ட்ராவலிங். பட் ஆனால் நீங்கள் வந்து கொஞ்சம் கன்ஜஸ்டடாக ஃபீல் பண்ணலாம். அதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. பிகாஸ் இது சீசனல் டைம்னு நினைக்கிறேன். அதனால தான் நிறைய பேர் வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். பட் எவ்வளோ பேர் வந்திருந்தாலுமே ஒரு மாதிரி சைலண்ட்டாக இருக்குது. நீங்களே பாருங்களேன், ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது. ஆனால் நமக்கு நல்ல வேலை விண்டோ சீட் கிடச்சிருச்சு. இங்கேருந்து துபாய் பார்க்க ரொம்பவே குட்டி குட்டியாக அழகாக தெரியுதுங்க. பட் உள்ளே போனால் தான் தெரியும், ஃபுல்லாக பாலைவனம். பட் ஆனால் நல்ல சிட்டிஸ் அண்ட் வியூஸ் எல்லாம் கண்டிப்பாக இருக்குது. ஸோ இந்த வீடியோவை மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு அந்த ஃபுல் வைப் நான் என்ன சொல்ல வரேன்றது உங்களுக்கு புரியும். ஸோ ஃபைனலிங்க நம்ம எப்படியோ துபாய் வந்து சேர்ந்துட்டோம். துபாய் வந்து சேர்ந்ததுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக பஸ்ஸை தான் பிடிச்சாகணும், வேறு வழியே இல்லை. அங்கேருந்து பஸ்ஸு பிடிச்சி நம்ம அர்ஜென்ட்டாக ஒரு இம்பார்ட்டண்டான ஸ்பாட்டுக்கு போயிட்டுருக்கோம். ஆனால் போய்கிட்டே இருக்கும் போதே தான் நான் இன்னொரு முக்கியமான விஷயத்தை பார்த்தேன். என்னென்னா, நம்மளோட கம்பெனி பேர் எவனோ காப்பி அடித்து இங்கே பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கான். லைட்டாக பசிச்சிருச்சுங்க, அவ்வளோதான். துபாய் வந்தோடனே ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் நம்ம நோட் பண்ண வேண்டியது என்னென்னா, இங்கே இருக்க ஆட்டோமொபைல்ஸ் தாங்க. ஸோ ஆப்வியஸாக நீங்கள் நிறைய டைப் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் கார் பார்க்கலாம். இப்போவே நம்ம உட்காந்துட்டு போகிறது ஆக்சுவலாக ஒரு டெஸ்லா தான். இப்படியே பார்த்தாலே நல்லாவே தெரியும், இது டெஸ்லா கார் தான். பார்த்துட்டே இருக்கும்போது தான் அப்புறம் நான் ரைட் சைடில் ஒரு மாஸ்க் பார்த்தேன். ஸோ நம்ம ஃபைனலி இப்போ வந்து துபாய் பீச்சுக்கு வந்திருக்கோம். ஸோ இந்த பீச் வந்து ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் பீச். ஆனால் பெருசாலாம் ஒன்றும் இல்லை, தண்ணி நல்லா க்ளீனாக இருக்குது. இங்கே வந்து அவ்வளோ கூட்டம்லாம் ஒன்றும் இல்லை. பட் ஆனால் சரௌண்டிங்ஸ் எல்லாமே கொஞ்சம் டீசெண்டாக தாங்க இருக்குது. நிறைய பேர்லாம் இல்லை, கொஞ்சம் ப்ரைவசியும் நல்லா தான் இருக்குது. நீங்கள் சில்லாக இருக்கலாம், நீங்கள் என்ன மாதிரி வேணால் ட்ரெஸ் போட்டுக்கலாம், எந்த பிரச்சனையுமே இங்கே கிடையாது. ஜாலியாக குளிக்கலாம், என்ன வேணால் பண்ணலாம். ஸோ இங்கே கொஞ்சம் நேரம் கொஞ்சம் சில் பண்ணிவிட்டு போகலான்னு தான் வந்திருக்கேன். ஃபைனலி பீச் வேலையெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் சில் பண்ணிவிட்டு வெளியே வந்துவிட்டோம். ஸோ இங்கே கேப் புக் பண்ணலான்னு தான் நான் வந்தேன். ஸோ கேப் புக் பண்ணிவிட்டு அந்த முக்கியமான இடம் எங்கன்றதை நான் உங்களுக்கு சீக்கிரமாக காட்டுறேன். ஸோ இது தாங்க தட் சர்ப்ரைசிங் ஸ்பாட். நீங்கள் ஷாக் ஆகலாம், என்ன இது ஒன்றும் அவ்வளோ பெரிய சர்ப்ரைசிங் ஸ்பாட் இல்லையே நீங்கள் நினைக்கலாம். பட் திஸ் இஸ் கால்டு துபாய் மால். இந்த மால் வந்து ஒன் ஆஃப் த இல்லை திஸ் இஸ் த பிக்கஸ்ட் மால் இன் த வேர்ல்டு. ஸோ இந்த மாலை நீங்கள் லிட்டரலாக சுற்றி பார்க்கணுன்னாலே உங்களுக்கு ஆப்வியஸ்லி ஒரு நாளாவது தேவைப்படும். ஏன்னா இது அவ்வளோ பெரிய மாலுங்க. வேறு இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா,
இங்கே மிட்வேலேயே வந்து அதாவது இந்த மாலோட மிடில் ஸ்பாட்டில் வந்து ஸ்னோ ஸ்கீ வச்சுருக்காங்க. நீங்கள் அதுக்கு ஸ்பெசிஃபிக்காக பே பண்ணிவிட்டு நீங்கள் உள்ள ஸ்னோ ஸ்கீ அட்டெண்ட் பண்ணலாம். ஸோ நல்லாயிருக்கும் ஆக்சுவலாக ஸ்னோ ஸ்கீ ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் பார்த்தாலே தெரியுது அங்கே சின்ன பசங்கள்லேருந்து எல்லாருமே என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஃபைனலி நம்ம துபாய் மாலை நல்லாவே சுற்றி பார்த்துட்டோம். ஃபுல்லாலாம் சுற்றி பார்க்கல, எனக்கு தெரிஞ்சு நம்ம ஒரு 2 ஹார்ஸ் 3 ஹார்ஸுக்கு மேலே இங்கேயே சுற்றிட்டோம். சுற்றி என்னால் முடியலங்க, செம்ம டயர்ட் ஆகிடுச்சு. இங்கே வந்ததுக்கே ஒரு முக்கியமான ரீசன் என்னென்னா, இங்கேருந்து ஒரே ஒரு எக்ஸிட் மட்டும் இருக்குது. அந்த எக்ஸிட் நீங்கள் கேட்டிங்கனாலே சொல்லுவாங்க. அது என்ன எக்ஸிட்னா, இது வந்து புர்ஜ் கலீஃபாவோட வியூ பாயிண்ட் எக்ஸிட். ஸோ இந்த இடத்துலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா புர்ஜ் கலீஃபா நல்லா க்ளீன் அண்ட் கிளியராக தெரியும். இது ஆக்சுவலாக ஒரு பெஸ்ட்டு வியூ பாயிண்ட்டுங்க. முக்கியமாக இந்த புர்ஜ் கலீஃபாவில் வந்து அடிக்கடி நிறைய செலிப்ரிட்டிஸ் வந்து லைக் மூவிஸ்லாம் ரிலீஸ் பண்ணுறாங்கனாலோ, இல்லை ஒரு ஆடியோ லான்ச்னாலோ, இல்லை ஒரு பெரிய ஈவெண்ட்னாலோ வந்து புர்ஜ் கலீஃபாவுக்கு லைட்டிங் எஃபெக்ட்ஸ்லாம் பண்ணுவாங்க. வாட்டர் ஷோஸ்லாம் நிறைய நடக்கும். ஸோ இன்றைக்கும் ப்ராபப்ளி நடக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி நடந்துச்சுன்னா நான் ஆப்வியஸ்லி நான் ரெக்கார்ட் பண்ணி நான் உங்களுக்கு காட்டுறேன். ஃபைனலிங்க ஒரு வழியாக தண்ணி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஐ மீன் வாட்டர் ஷோங்க. வாட்டர் ஷோ ஆரம்பிச்சிட்டாங்க, அதை தான் அப்படி சொல்ல வந்தேன். ஸோ வாட்டர் ஷோ இங்கே ஆரம்பிச்சிட்டாங்க. பாட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக சவுண்டு ஏறிட்டே போகுது. நான் ஏதோ பேக்ரவுண்ட் மியூசிக்கு சும்மா பின்னாடி ஓடுதான்னு நினச்சேன். எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி வந்து ஒரு ஈவெண்ட் இருக்குதுன்னு நினைக்கிறேன். கம்பல்சரி இன்றைக்கி வந்து வாட்டர் ஷோ லைட்டிங்ஸ்லாம் காட்டுவாங்க. அதுவும் இல்லாமல் புர்ஜ் கலீஃபாவும் இன்றைக்கி ஃபுல் வெளிச்சத்தில் எரிய விட போகிறாங்க. ஸோ கண்டிப்பாக நம்ம வெயிட் பண்ணி இன்றைக்கி பார்த்துட்டு தான் போகிறோம். ஸோ அதாங்க நம்ம வந்து கிட்டத்தட்ட இங்கே 1 ஹார்ஸ் 40 மினிட்ஸ் கிட்ட ஆயிடுச்சு. ஸோ இங்கே சுற்றி இருக்க எல்லா பில்டிங்ஸ்லையுமே லைட்டிங்ஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இதுவே ஆக்சுவலாக கொஞ்சம் பிரம்மாண்டமாக தான் இருக்குது. லைக் எல்லா பில்டிங்ஸும் லைட்டிங் ஒர்க் செம்மையாக பண்ணியிருக்காங்க. பார்க்கவே நல்ல ப்ரொஃபஷ்னலாக இருக்குது. அதுவும் இல்லாமல் கொஞ்சம் நல்லா இருக்குது. லைக் ஆம்பியன்ஸ் எல்லாமே கொஞ்சம் நல்லாயிருக்கு. இங்கே இருக்க மக்கள் எல்லாம் எப்படின்னா லைக் தே கேம் டு see this ஷோ அப்படின்னு நினைக்கிறேன். லைக் எல்லாருமே வந்து ஹரிபரியாகவும் இருக்காங்க, கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காகவும் இருக்காங்க. இன்னொரு பக்கம் லைக் யாரையும் கண்டுக்கிற மாதிரிலாம் இல்லை. எல்லாருமே வராங்க, வீடியோ பார்க்குறாங்க. ஆனால் இங்கே செம்ம கூட்டங்க. லைக் ஷோ ஆரம்பிக்க போகுது. இப்போவே கூட்டம் ஆரம்பிச்சிருச்சு. என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. பட் செம்ம கூட்டம். ஃபைனலிங்க எப்படியோ புர்ஜ் கலீஃபாவுக்கு லைட்டிங்கை போட்டாங்க. எதோ அனிமேஷன்லாம் போடாங்க. பில்டிங்லேயே எழுத்துலாம் மேலே கீழே போயிட்டு வந்துட்டுருக்கு. அதுவும் இல்லாமல் இங்கே தண்ணி வேறு சரியான ஃபோர்ஸில் அடிக்கிறாங்க எல்லா பக்கமும். எனக்கு தெரிஞ்சு இந்த தண்ணியோட ஹைட்டு எப்படியும் ஒரு 3 ஃப்ளோர் 4 ஃப்ளோர் ஹைட்டு போகும்னு நினைக்கிறேன். அவ்வளோ ஃபோர்ஸாக அடிக்கிறாங்க. லைட்டிங்ஸ்க்கும் அதுக்கும் பார்க்க வேறு செம்மையாக இருக்குது. இங்கே கூட்டமும் அதுக்கு தகுந்த மாதிரி செம்மையாக இருக்குது. நம்மளால் ஆக்சுவலாக சும்மா நின்றுலாம் வியூவில் பார்க்க முடியல. லைக் கூட்டமாக எகிரி தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஸோ அவ்வளோ கூட்டமாக இருக்குது. பட் ஆனால் வர்த்த வாயில் தாங்க. ஆக்சுவலாக நம்ம இதுக்கு எதுவும் நம்ம பே பண்ண போகிறதுலாம் இல்லை. சும்மா நின்று வியூ பார்க்க தான் போகிறோம். என்ன செலிப்ரேஷன் கூட நமக்கு தெரியாது. பட் ஆனால் உண்மையிலேயே சொல்ல போனால் நல்லாயிருக்கு. லைக் அந்த லைட்டிங்ஸ்க்கு நீங்கள் நல்லா அந்த எனக்கு ரொம்ப நான் ஆக்சுவலாக என்ன ரொம்ப கன்ஃபியூஸ் ஆனேன்னா, இந்த பில்டிங்கில் எப்படி இந்த மாதிரி லைட் அனிமேஷன் பண்ணுறாங்கன்ற ஒரு கொஸ்டின் உங்களுக்கு வரலாம். அது எப்படின்னா, இங்கே வந்து ஒரு பெரிய ஸ்ட்ரிப் லைட், அதாவது இந்த பில்டிங்கோட பாட்டம்லேருந்து டாப் வரைக்கும் சுற்றி எல்லா டயக்னல்லையும் ஸ்ட்ரெயிட்டாக ஸ்ட்ரிப் லைட் போட்டிருக்காங்க. அது எல்லாத்தையும் ஆட்டோமேட் பண்ணி லைட்டிங்ஸ் பண்ணுறாங்க. இதை பார்க்குறதுக்கு நம்ம மொபைலில் இருக்க டிஸ்பிளே மாதிரியே ஆகிடுது. ஸோ அதனால் அதில் வர லெட்டர்லாம் அப்படியே தான் அனிமேட் பண்ணுறாங்க. ஸோ அதனால் அது பார்க்குறதுக்கும் பக்காவாக நல்லா தெரியுது. அதே மாதிரி இந்த லைட்டிங்ஸ், இந்த வியூ செம்மையாக இருக்குங்க. அவ்வளோதாங்க, ஒரு வழியாக நம்ம துபாய் மாலை சுற்றி பார்த்தாச்சு, பீச்சை சுற்றி பார்த்தாச்சு. ஸோ அப்புறம் என்ன, இதுக்கப்புறம் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு ஃப்ளைட்டு பிடிக்க தான் போகணும். நம்ம இப்போ ஆக்சுவலாக வந்து ஜுரிச்சுக்கு போகிறோம். ஸோ ஜுரிச்சுக்கு போகிறதுக்கு நான் திரும்பவும் ஏர்போர்ட் போயிட்டு அங்கேருந்து நான் இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட் ஜுரிச்சுக்கு பிடிச்சி போகணும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ நான் ஜுரிச்லேருந்து தான் போடுவேன். ஸோ அடுத்த வீடியோ வில் பி ஃப்ரம் ஜுரிச் டு சம் அதர் கண்ட்ரி. அது என்ன கண்ட்ரின்றதை அடுத்த வீடியோவில் பாருங்கள். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.